அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தயாராகிடுவாங்க. இவங்க வந்து நார்மலாக போனால் இவங்களோட ஸ்மெல்லுக்கு வந்து அது ஓடி போயிடும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்க சேரெல்லாம் எடுத்து மூஞ்சில் பூசிக்கின்னு ஸ்மெல்லு வராத மாதிரி காத்தோட்டத்துக்கு எதிராக வந்து வேட்டையாடுறதுக்காக இவங்க போவாங்க. ஏன்னா சிங்கங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து வேட்டையாடும். ஏன்னா காற்று அடிக்கிற திசையிலே போனோம்னா அதோட ஸ்மெல்லு வந்து அந்த மிருகத்துக்கு தெரிஞ்சு ஓடி போயிடும் அப்படின்றதுனால அது ஆப்போசிட் தான் வேட்டையாடும். அதே போல் தான் இவங்களும் வந்து வேட்டையாடுறதுக்கு போவாங்க. இந்த சீனை தான் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துருப்போம். ஏன்னா படம் ஸ்டார்டிங் அப்பயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரத்து வேட்டையாட போவாங்கல்ல, அந்த சீன் தான் இது. இந்த மாதிரி தான் அவங்க தேடி எடுத்துன்னு வந்து இந்த காட்டு எருமைகிட்ட வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து தான் படம் வந்து கட் ஆகும். அதாவது அந்த பையனை வந்து கீழே தூக்கி போட்டதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து மலைக்கு மேலேருந்து தூக்கி போட்டோம்னா அவன் நேராக போய் கீழே விழுந்துருவான்னு பார்த்தா கீழே விழ மாட்டான். அந்த மலையோட எஜ்ஜில் ஒரு கல்லை பிடிச்சின்னு தொங்கி நிற்பான். அவங்க அப்பா குடுகுன்னு ஓடி போய் டே விட்டுறாதரா அடி ஏடா விட்டுறாதரா அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோட பேர் ஏடா. அவர் போய் சொல்லுவார் விட்டுறாதரா, அந்த கல்லை பார்க்காத, கீழே பார்த்தா பயமாக இருக்கும் அப்படின்னு கத்துவார். அவனும் சரின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சினே இருப்பான். ஆனால் அந்த கல்லே உடஞ்சி கீழே போயிட்டு மலையில் இருக்கிற சைடில் இருக்கிற பாறையெல்லாம் முட்டி கிட்டி ஒரு இடத்துல போய் விழுவான். அதாவது மலைக்கு கீழே விழ மாட்டான், மலையிலேயே வந்து ஒரு இடத்துல சின்ன ஒரு இடமா இருக்கும், அது மேலேயே விழுந்து மயக்கமாயிருவானா செத்துருவானா தெரியாது. அங்கேயே பார்த்துட்டே இருப்பான். இவர் என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து கத்துவார், இறங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து விட மாட்டாங்க. அவன் போயிட்டான், அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க. ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் மேலே இருந்தால் கூட இறங்கி அவனை தூக்கலாம், உயிரோடு இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம் அவனை கையில் வச்சு. ஆனால் உயிரோடு இருக்கிறானா இல்லையானே தெரியல. அதனால வந்து அவனை காப்பாற்ற முடியாது, அதுதான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. இந்த எருமாடுலாம் மலை மேலேருந்து கீழே வந்ததில்ல, அதெல்லாம் வந்து இவங்க வேறு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இப்போ இவங்க கிளம்புனா தான் அவங்க கிராமத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க அப்பா வந்து மேலேருந்து அவன் உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை வச்சுக்கிட்டு மேலேருந்து கத்திக்கிட்டே இருப்பார். அவன் ஏந்துப்பான்ட்டு. ஆனால் அவன் ஏந்துக்கே மாட்டான். அதுக்குள்ளே கீழே போனவங்க எல்லாரும் வந்து அந்த மாடுகள் எல்லாமே வந்து வண்டி ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களால் கையில் தூக்கி போக முடியாது, வண்டியில் வச்சா தான் ஏதாவது தூக்கிட்டு போக முடியும். வண்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் கட்டி எடுத்து போகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அந்த இன்னொரு குழுவோட தலைவர் என்ன சொல்லலாம், அவங்ககிட்ட போய் சொல்லு, நம்ம சீக்கிரமாக போனால் தான் அங்கே இருக்க கிராமத்தில் காப்பாற்ற முடியும், அவன் இறந்துட்டான், போய் அவனுக்கு புரிய வை அப்படின்னு சொன்னவனையும் அந்த நம்ம குழுவில், அதாவது இங்கேருந்து போனாங்களா அந்த குழுவில் இருந்து ஒருத்த போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பான். சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே வந்து அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே மேலேயே வந்து இருப்பாங்க எல்லாரும். அப்போது அவர் அடிக்கடிக்கு போய் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவன் பையன் வந்து உயிரோடு இருப்பான், ஏந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா ஆனால் அங்கேயே இருந்து ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருப்பார், ஏந்தரான்ட்டு. அவனுக்கு கொஞ்சமாவது உயிர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவரை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணுவார். ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. அதனால் கூட வந்து நம்ம இப்போ உடனே கிளம்பி அவன் போயிட்டான், நம்மளுக்கு அவன் தேவையான சடங்கெல்லாம் பண்ணிட்டு நம்ம கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கிளம்பி போனால் தான் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து அவனுக்கு அதே மாதிரி இறந்துட்டோடனே ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த கல்லெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து அவனுக்கும் பண்ணிட்டு ஒரு பவுடர் மாதிரி தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பி ஆரம்பித்த ஒரு நாள் கழிச்சு அவன் பத்துன்னு பல அந்த இடத்துல அந்த பிணந்தண்ணி கழிவு வந்து அவனை வந்து கடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு அதை பிடிச்சி கை டப்புன்னு செவுத்துல வச்சு அதை கீழே தள்ளி விட்டுருவான். ஏந்த உடனே அப்போ தான் அவன் மூச்சு நிற்பான். ஆனால்